அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இன்னைக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன்னா, விஜய் சார் ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாருன்னா 50 லட்சம் ரூபா சிஎம் சாருக்கு செலவாகிறது. அதை எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ டெல்லிக்கு முதல்ல போயிட்டு வந்தார். தனி விமானத்துல கெத்தா அவருடைய விமானத்துல போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரும்போது தனி விமானத்துல போறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சில சோசியல் மீடியாவில் அப்படி இப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அரசியல் பயணமாக டெல்லி தனி விமானத்துல போனா கூட அந்த செலவை தன்னுடைய செலவு அரசு செலவு கிடையாது, தன்னோட செலவா ஏத்துக்கிறேன்னு சொல்ற தளபதிக்கு ஜோசப் விஜய் தளபதி சிஎம் அவர்களுக்கு நான் நன்றி பேசுகிறேன். ஒரு 50 லட்சம் ரூபா வருது. அந்த 50 லட்சம் ரூபாவை ஏன் செலவா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி முதல்ல முக்கியம். அது கரெக்டா நம்ம விஜய் சார் இருக்காங்க. ஏன்னா சூப்பர். இப்போ கவர்மெண்ட் விமானத்துல தனிப்பட்ட முறையில் போனாலும் சேஃப்டி இருக்கும். அதை விட பல மடங்கு தான் விமானத்துல போறது இன்னும் சூப்பரான ஒரு விஷயம். அது 50 லட்ச ரூபா அந்த காசு செலவாது நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலா புதுசா இருக்கு, கேட்கும் போதே செம்மையா இருக்குங்க. விஜய் சாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன். விஜய் சார், நீங்க இதே மாதிரி நிறைய பணிகள் செஞ்சுட்டு வரீங்க. ரொம்ப மக்களுக்கு உதவிக்கு தரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சிங்கப்பெண்ணை அறிவிச்சிருக்கீங்க, சூப்பருங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா பஸ்ல போலாமா, இல்லை கார்ல போலாமா, இல்லை ட்ரெயின்ல போலாமா இருக்கிற உலகத்துல இவங்க ஆக்சுவலா ஃப்ளைட்ல போயிட்டு அந்த 50 லட்ச ரூபா தான் காசை ஒத்துக்கிட்ட அப்படி விஜய் சொந்த காசுல அந்த ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே போயிட்டு வர சொல்லுவானோ அதை ஏத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு நன்றி என்னன்னு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 50 லட்ச ரூபாங்கிறது இப்போ கவர்மெண்ட்ல போனாலும் நமக்கு மக்கள் நல்லா அது லாஸ் தானே. ஆக்சுவலா லாஸ்ன்னு சொல்ல முடியாது, சேஃப்டி இருந்தாலும் 50 லட்ச ரூபாங்கிறது மற்ற மிச்சம் தானே உங்களுக்கு. ஆக்சுவலா அப்படிதான் அதுதான் பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் சந்திக்கிறேன். பாய்.